வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் போட்டியாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு என்னுடைய தலைமைக்கும் திரு ராகுல் காந்தி அவருக்கும் தமிழக தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு பெரிய மக்கள் இயக்கம். அதில் இருந்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஒரு அரசியல் பயணம் ஒரு 4 இன்னைக்குலேருந்து ஆரம்பிக்குது. திருவள்ளூர் மக்களுக்கு என்னால் முடிந்த எல்லா விஷயங்களையும் நான் மனப்பூர்வமாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவர்களுக்கு செய்வேன் என்பது என்னுடைய வாக்குறுதி. சார், கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாடாளுமன்ற எந்த தேர்தலையுமே வெற்றிக்கு காரணம் மக்கள் மட்டும்தான். நான் அந்த இடத்துல வேலை செஞ்சுன்னு வேணால் சொல்லலாமே தவிர அது மக்களுடைய வெற்றி, அது ஜனநாயகத்துடைய வெற்றி. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஜனநாயகத்தையும் மக்கள் இயக்கத்துக்கும் தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் இந்த மக்கள் இந்தியா எனும் சிந்தனைக்கு எதிராக இருக்கும் சக்திகள், அவங்க எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு லெவல் கூட வர முடியாது என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. சார், ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி? இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போவும் நான் மக்கள் பணியில் தான் இருந்தேன். இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியில் தான் வரப்போகிறேன். ரெண்டுமே ஒரே ஒரு லைன் தான். பட் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஒரு பாசிச சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த ஃபோரமில் தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும். அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நல்லா ஃபைட் பண்ண முடியாது. இன்னும் கூட பல இளைஞர்கள் சேர வேண்டும். என்னுடைய அரசியலில் அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் வைக்க போகிறேன். இளைஞர்களை எப்படி உள்ளே கொண்டு வருது, அவங்களுக்கான ஸ்பேஸை எங்கே கொடுக்க முடியும், அதுதான் என்னுடைய ஒரு முக்கிய பார்வையாக இருக்கும் என்னுடைய அரசியல். தமிழகத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை அவங்ககிட்ட தான் காப்பாற்றணும். தமிழகத்தை யாரை காப்பாற்ற? தமிழகம் நல்லா தான் இருக்குது, அவங்க கிட்ட தான் காப்பாற்றணும். அது ஒரு கிளாப்ஸ் போடுங்கப்பா. வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக மக்கள் நான் தெளிவான மக்கள், தமிழகத்தின் மக்கள் தெளிவான மக்கள். யாருக்கு எந்த சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடணும்னு ரொம்ப தெரிந்த மக்கள். அதனால் எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. எந்த தேர்தலுமே நம்ம மக்களை ஒரு முன்னிலைப்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். அவங்களுடைய ஒரு டிசிஷன் 100% இந்த சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கை. சரி, விராங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி என்னுடைய போதிய ஒரு மரியாதை சொல்லி காங்கிரஸ் பிஜேபியில் போயிடுறாங்க. அங்கே உறுப்பினர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவங்களோட பேரே இல்லை. இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம் சித்தாந்த தெளிவு தான். எந்த பக்கம் நீங்கள் நிற்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு அரசியல் தேர்தலோ இல்லை இன்றைக்கி ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற விஷயமோ கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் யார் இந்த சித்தாந்த வழியிலேருந்து தவறுறாங்களோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் மக்கள் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. ராகுல் காந்தி